Hi guys, last session la case number 5 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணினோம் கரெக்ட்டா இன்னைக்கு கேஸ் 6ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே சோ டைரக்ட்டா எப்பவும் போல MCQ question read பண்றோம் given that ABC Limited's first financial year ended on 31st March 2024 and it was incorporated on 1st January 2023 what is the latest date by which ABC Limited must hold its first annual general meeting அப்ப இங்க எதை பத்தி கேக்குறாங்க annual general meeting பத்தி கேக்குறாங்க annual general meeting எந்த section 96 கரெக்டா 96ல எப்ப அவங்க first annual general meeting conduct பண்ணனும் first AGM to be held within 9 months from the end of the first financial year and subsequent AGM should be held within 6 months from the closing of each financial year and gap between two AGMs எவ்வளவு தான் இருக்கணும் not more than 15 months தான் இருக்கணும் கரெக்டா பட் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேஸ்ல மட்டும் நம்ம போய் ரெக்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ROC will allow for extension of 3 months பட் அந்த 3 months எக்ஸ்டென்ஷனும் எந்த கேஸ்ல மட்டும் தான் சப்சிக்வெண்ட் AGM கேஸ்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் AGMக்கு எந்த விதமான எக்ஸ்டென்ஷனுமே கிடையாது கிளியர் ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அவங்க கேட்கறது எந்த AGM பத்தி ஃபர்ஸ்ட் AGM பத்தி தான் கேட்குறாங்க அப்போ இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் எப்போ எண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க 31st March 2024 எண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்போ அங்கேருந்து எத்தனை மந்த்ஸ் நமக்கு டைம் 9 months டைம் அப்போ 31st March 2024லேருந்து 9 monthsனா எப்போ வரும் 31st December 2024 கரெக்டா அப்போ லாஸ்ட் டேட் டு ஹோல்ட் த ஃபர்ஸ்ட் EGM இஸ் 31st December 2024 ஆப்ஷன் நம்பர் B clear then second question suppose ABC Limited holds its first AGM on 15th December 2024 by when must it hold its subsequent AGM to remain compliant அப்போ ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் அவங்க எப்போ வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க 15th December 2024 வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இயருக்கான ஏஜிஎம் முடிஞ்சிருச்சு மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கான ஏஜிஎம் முடிஞ்சிருச்சு அப்போ நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் ஏஜிஎம் அவங்க எப்போ கண்டக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க சப்சிக்வெண்ட் ஏஜிஎம் எப்போ கண்டக்ட் பண்ணும் வித்தின் 6 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் கரெக்டாக எந்த ஃபினான்ஷியல் இயர் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் இப்போ 23-24 தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் கரெக்டா அப்போ இவங்களோட செகண்ட் ஃபினான்ஷியல் இயர் எப்போ 24-25 அப்போ 31-3-2025 தான் இவங்களோட இயர் எண்டு அதுலேருந்து எத்தனை மந்த்ஸ் 6 months அப்போனா எப்போ வரும் 30th September 2025 ஸோ ஆப்ஷன் நம்பர் B will be the answer clear then next question under the Companies Act 2013 does ABC Limited need to prepare consolidated financial statement to present at the AGM இங்க எதை பத்தி பேசுறாங்க consolidated financial statement பத்தி பேசுறாங்க section number 129 talks about என்னன்னா financial statements அதில் தான் எதை பற்றியும் பேசுகிறாங்கன்னா consolidated financial statement பற்றி பேசுகிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா financial statement must give என்ன true and fair view of state of affairs and அது எதுபடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் AS under section 133 படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் எந்த ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும்னா ஸ்கெடியூல் 3ல சொன்ன ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதை AGMல மெம்பர்ஸ் முன்னாடி லே பண்ணுவோம் கரெக்டாக அதே மாதிரி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் எந்த கம்பெனிஸ்லாம் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் கம்பெனிஸ் which have one or more subsidiaries or associates should prepare என்னது consolidated financial statements and consolidated financial statement ப்ரிப்பேர் பண்ணும்போதும் we should follow AS under section 133 and என்ன பண்ணணும் schedule 3 ஃபார்மேட்டில் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம் அண்ட் அலாங் வித் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் AGMல மெம்பர்ஸ் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுவோம் கிளியரா அண்ட் கன்சாலிடேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா salient features ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் சப்சிடரி அசோசியேட் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சரை இன் ஃபார்ம் AOC1 நம்ம ஃபைல் பண்ணணும் கிளியர் அண்ட் இந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 பேத்துக்கு எக்ஸம்ஷன் சொல்கிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன எக்ஸம்ஷன் அப்படின்னா இஃப் இட் இஸ் என்னது wholly owned subsidiary ஆர் பார்ஷியலி ஓன்டு சப்சிடரி அண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா மெம்பர்ஸ் கிட்டையும் நாங்கள் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கன்சென்ட் வாங்கிட்டாங்க அண்ட் அந்த கன்சென்ட் வாங்கிட்டாங்க மெம்பர்ஸும் நோ அப்ஜெக்ஷன் சொல்லிட்டாங்க அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியும் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா தே நீட் நாட் ப்ரிஃபர் என்னது கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நெக்ஸ்ட் யார் ப்ரிப்பேர் பண்ண வேணாம் companies whose securities are not listed or not in the process of listing or any stock exchange அப்போ அவங்க லிஸ்ட்டும் பண்ணலை லிஸ்டிங் ப்ராசஸ்லேயும் இல்லை தென் லாஸ்ட் யார் அப்படின்னா இட்ஸ் அல்டிமேட் ஆர் இன்டர்மீடியரி ஹோல்டிங் கம்பெனி ஹேஸ் ப்ரிப்பேர்ட் CFSனா அப்போ இந்த கம்பெனிஸ் என்ன பண்ண வேணாம் CFS ப்ரிப்பேர் பண்ண வேணாம் கிளியரா இதுதான் ப்ரொவிஷன்
கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 டஸ் ஏபிசி லிமிடெட் நீட் டு ப்ரிப்பேர் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டு பிரசன்ட் அட் த ஏஜிஎம். அப்போ ஏபிசி லிமிடெட் சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சிஎஃப்எஸ் எப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும்? ஒன் ஆர் மோர் சப்சிடரி ஆர் அசோசியேட் வச்சிருந்தா அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ இவங்களுக்கு சப்சிடரி ஆர் அசோசியேட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேஸை பார்த்தா தான் தெரியும். கரெக்ட் வா. ஸோ இங்கே ஏபிசி லிமிடெட் இன்கார்பரேட்டட் ஆன் 1st January 2023 அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 31st March 2024. இந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார், த கம்பெனி ஹேஸ் அ ஹோல்லி ஓன்டு சப்சிடரி என்னது XYZ Limited, which is primarily involved in research and development of new products. XYZ Limited financial year also ended on 31st March 2024. Additionally, ABC Limited has 30% stake in a அசோசியேட் கம்பெனி MNO லிமிடெட். அப்போ இவங்களுக்கு யாரும் இருக்கா, சப்சிடரி கம்பெனியும் இருக்காங்க, அசோசியேட் கம்பெனியும் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஏபிசி லிமிடெட் என்ன ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும்? சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? எஸ், பிகாஸ் இட் ஹாஸ் ஒன் ஹோல்லி ஓன் சப்சிடரி அண்ட் அன் அசோசியேட் கம்பெனி. ஆப்ஷன் ஏவா தான் இருக்கணும். கரெக்டா? வா, நெக்ஸ்ட் ஆப்ஷன்லாம் என்னன்னு படிப்போம். No, because it qualifies for exemption as a wholly owned subsidiary. இது கிடையாது. Yes, only if XYZ Limited and MNO are listed company. இதுவும் கிடையாது. No, if shareholder provide written consent exempting it from CFS preparation. இதுவும் கிடையாது. அப்போ option answer is option number A. Then question number 4. What must ABC Limited ensure to pass the special resolution approving the adoption of a new e-commerce business model at the AGM? அப்போ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா எப்போ நம்ம ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம்? வாட் இஸ் த கண்டிஷன்? votes cast in favor is more than the 3 times the votes cast against. அப்படி இருந்தால் தான் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ்டுன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆப்ஷன் ரீட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? த ரெசல்யூஷன் மஸ்ட் ஹேவ் மோர் தேன் 50% ஆஃப் votes in favor. இது கிடையாது. The resolution must be stated as special in the notice and votes in favor must be 3 times the votes against. அப்போ ஆப்ஷன் B is the right answer. கிளியரா? வேணா ஆப்ஷன் அடுத்த 2 ஆப்ஷன் படிச்சுக்கலாம். The resolution can be passed if votes in favor exceed votes against without being stated as special. இது கிடையாது. The resolution must have unanimous support from the board of directors. இதுவும் கிடையாது. அப்போ right answer is option number B. Then 5th question. Under which conditions would ABC Limited be exempt from preparing consolidated financial statements? 3 cases இருக்கு. First case என்னது? It is a wholly owned subsidiary or a partially owned subsidiary and all its members have given consent for not preparing CFS and அதுக்கான proof of delivery அவங்க கிட்ட இருக்கு. Second exemption, they are not a listed company and not in the process of listing. Then third, ultimate or intermediary holding company is preparing CFS. அப்படின்னா அந்த 3 கேஸ்ல என்ன பண்ண வேணாம். ஸோ இப்போ இவங்க என்னென்ன கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வா. If ABC Limited is a wholly owned subsidiary, all members agree in writing to the exemption and proof of delivery of this intimation is available. Option A correct. Then, if XYZ Limited shareholders unanimously agrees to waive CFS requirements, in the option கிடையாது. If MNO Limited's financials are not significant to ABC Limited's overall financial position, இதுவும் கிடையாது. If ABC Limited's board decides to skip CFS preparation with a simple majority vote, இதுவும் கிடையாது. Up answer is option number A. So, with this, our 5 questions of case number 6 comes to an end. We have scored 10 out of 10. Case number 7. Question number 1. From the case scenario, it is evident that Tejas Infra Limited decided to issue 1 lakh preference shares of 100 each to existing shareholders. From the options given below, choose the one which indicates maximum period which is permitted to the company for redemption of preference shares. அப்போ கான்செப்ட் என்ன? preference shares பற்றி பேசுகிறாங்க. Section 55. Okay, 55 talks about issue and redemption of preference shares. கம்பெனி எப்போவுமே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது irredeemable இஷ்யூ பண்ணுமா, redeemable இஷ்யூ பண்ணுமா? redeemable மட்டும்தான் இஷ்யூ பண்ணும், irredeemable ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ண முடியாது. கரெக்டாக? இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் த இஷ்யூ ஷுட் பி ஆத்தரைஸ்டு பை AOA and they should pass a special resolution. கிளியரா? அண்ட் அட் த டைம் ஆஃப் இஷ்யூ கம்பெனி சப்சிஸ்டிங் டிஃபால்ட் வச்சிருக்க கூடாது. எந்தெந்த விஷயங்கள்ல வச்சிருக்க கூடாது? ஒன்று ரிடம்ஷன் ஆஃப் எனி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இது ரெண்டுத்துலையும் கம்பெனி சப்சிஸ்டன்ட் டிஃபால்ட் வச்சிருக்க கூடாது. தென் such shares should be redeemable within a period of not exceeding எவ்வளோ இயர்ஸ்?
20 இயர்ஸ். அப்போ மேக்ஸிமம் ரிடம்ஷன் பீரியட் எவ்வளோ தான் 20 இயர்ஸ் தான். பட் இதே அவங்க என்ன கம்பெனிஸாக இருந்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட் பண்ணுற கம்பெனிஸாக இருந்தால் அவங்களுக்கு ரிடம்ஷன் பீரியட் இஸ் 30 இயர்ஸ். பட் அவங்க என்ன பண்ணணும், மினிமம் 10% ரிடீம் பண்ணிட்டே வரணும் ஈச் இயர். எந்த இயர்லேருந்து 21st இயர்லேருந்து. கிளியரா? அப்போ ஜென்ரலி எல்லா கேசஸ்லையும் 20 இயர்ஸ் தான் பீரியடு. இதே அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட் பண்ணுற கம்பெனிஸாக இருந்தால் அவங்களுக்கு 30 இயர்ஸ். ஆனால் அவங்க 21st இயர்லேருந்து மினிமம் 10% என்ன பண்ணிகிட்டே வரணும், ரிடீம் பண்ணிகிட்டே வரணும். கிளியர்? தென் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதை எப்பப்பெல்லாம் ரிடீம் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அட் அ ஃபிக்ஸட் டைம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அட் த ஆப்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அட் த ஆப்ஷன் ஆஃப் கம்பெனி பண்ணலாம். கிளியர்? அண்ட் ரிடீம் பண்ணுறதுக்கு சோர்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் பிரின்சிபல் அமௌண்ட்டை ரிடீம் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் எய்தர் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் proceeds of fresh issue made for such redemption. பட் நம்ம பிரின்சிபலை ரிடீம் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி யூஸ் பண்ணி ரிடீம் பண்ணோம் அப்படின்னா we have to create a reserve called என்னது, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். அது எவ்வளோ கிரியேட் பண்ணணும், நாமினல் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை அந்த ரிசர்வில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். கிளியர்? தென் இதே நம்ம ரிடீம் பண்ணும்போது ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரீமியமை ரிடீம் பண்ணுறதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னா 2 சோர்ஸ் இருக்குது. ஒன்று ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி ஆர் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். பட் இதே அந்த கம்பெனிஸ் கம்ப்ளைங் வித் ஏஎஸ் அண்டர் செக்ஷன் 133 இருந்தால் அவங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் ஃபார் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரீமியம். என்ன சோர்ஸு, ஒன்லி அவுட் ஆஃப் profits. And where company is not in a position to redeem or pay dividend, கம்பெனியால என்ன பண்ண முடியல, ரிடீம் பண்ணவோ இல்லை டிவிடெண்ட் பே பண்ண முடியல அப்படின்னா அவங்க 3/4 in value of preference shareholders கிட்ட இருந்து கன்சென்ட் வாங்கிட்டு ட்ரைபியூனல் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு they can go for further issue of preference shares and only fully paid preference shares can be redeemed. partly paid preference shares நம்மளால ரிடீம் பண்ண முடியாது. இதுதான் கான்செப்ட் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். கிளியரா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரம் த கேஸ் சினாரியோ இட் இஸ் எவிடென்ட் தட் தேஜஸ் இன்ஃப்ரா லிமிடெட் டிசைடட் டு இஷ்யூ 1 lakh preference shares of 100 each to existing shareholders. From the options given below, choose the one which indicates the maximum period which is permitted to the company for redemption of preference shares. அப்போ இங்கே redemption of preference shares பற்றி பேசுகிறாங்க. கரெக்டா? கம்பெனி நேம் என்ன, தேஜஸ் இன்ஃப்ரா லிமிடெட். அப்போனா இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட் கம்பெனி. கரெக்டா? அப்போ இவங்களுக்கு எவ்வளோ ரிடம்ஷன் பீரியட் 30 இயர்ஸ். ஆனால் 21st இயர்லேருந்து மினிமம் 10% அவங்க ரிடீம் பண்ணிட்டே வரணும். இதுதான் அவங்களோட ரிடம்ஷன் பீரியட். கரெக்டா? ஆப்ஷன் பார்க்கலாமா? தேஜஸ் இன்ஃப்ரா லிமிடெட் பீயிங் இன்வால்வ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டீஸ் இஸ் பர்மிட்டட் டு ஸ்பெசிஃபை மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 35 இயர்ஸ் ஃபார் ரிடம்ஷன். இங்கே தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ கேன் வராது. Tejas Infra Limited being involved in infrastructural activities is permitted to specify maximum period of 35 years for redemption. இங்கேயும் தப்பு. Correct? Then Tejas Infra Limited being involved in infrastructural activities is permitted to specify maximum period of 30 years of redemption of preference shares. Correct. Subject to the condition that it shall redeem minimum 10% of preference shares per year commencing from 21st year onwards or earlier on a proportionate basis at the option of preference shareholder. So option number C will be the right answer. Clear? Then question number 2. The case scenario states that turnover of Tejas Infra Limited rose to tune of 3,600 crore and net worth of the company stood 550 crore in the immediately preceding financial year 22-23, which required formation of CSR committee. What is the third criterion which is crossed, which if crossed shall also require that CSR committee be formed? Choose the correct option from those stated below. அப்போ இங்கே எதை பற்றி பேசுகிறாங்கன்னா CSR committee பற்றி பேசுகிறாங்க. CSR committee யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணணும், யாருக்கெல்லாம் சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன் அப்ளிகபிளோ அவங்க எல்லாருமே மேண்டேட்ரியாக சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக? இப்போ யாருக்கெல்லாம் சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன் அப்ளிகபிள், 3 எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று நெட்வொர்க் செக்ஷன் 135. கரெக்டாக? அப்ளிகபிலிட்டி க்ரைட்டீரியா என்னது, நெட்வொர்க் 500 crores or more, turnover 1000 crores or more and net profit 5 crores or more. இந்த கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அவங்க என்ன பண்ணணும், சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணியே ஆகணும். கிளியரா? இங்கே அவங்க ஏதோ டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அவங்களோட டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்குது, 3600 crore இருக்குது. அண்ட் நெட்வொர்க் எவ்வளோ இருக்குது, 550 crores இருக்குது இந்த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர். ஓகே, அதனால அவங்க சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க.
அவங்க உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா டர்ன் ஓவர் ஒரு கிரைட்டீரியா, நெட்வொர்க் ஒரு கிரைட்டீரியா, அது இல்லாமல் இன்னொரு கிரைட்டீரியா இருக்குது, அது என்னன்னு கேட்குறாங்க. இன்னொரு கிரைட்டீரியா என்னது? நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் எவ்வளோக்கு மேலே இருக்கணும்? 5 crores ஆர் மோர் இருக்கணும். அதுதான் இங்கே ஆப்ஷனில் நீ சூஸ் பண்ணணும். கிளியர்? ரீட் பண்ணு. ஆப்ஷன் நம்பர் ஏ. The third criterion which also requires formation of CSR committee is that company has net profit of 2 crores or more. தப்பு. ஏன்னா என்னது? 5 crores or more தான் ஆன்சர். So third criterion, net profit of 3 crores or more, tappu. C, the third criterion which also requires formation of CSR committee is that company has net profit of 5 crores or more in the immediately preceding financial year. So option number C will be the right answer. Clear? Next question number 3. According to the legal provisions, it is mandatory to redeem preference shares at a stipulated time. Keeping in view the above case scenario, which source is required to be used by Tejas Infra Limited for redemption of outstanding preference shares? Redemption of preference shares ki enna source? Profit of the company or proceeds of the issue made for such redemption. Idana source. So idan kekranga. Option par. Option A. Tejas Infra Limited is required to redeem preference shares out of the profits which would be otherwise available for dividend. Correct. Tejas Infra Limited is required to redeem preference shares out of proceeds of fresh issue of shares made for the purpose of such redemption. Idum correct. Option C, both A and B. And Tejas Infra Limited is required to redeem preference shares out of its capital redemption reserve. Kandipa option D kadiyadu. Appo what is the right answer? Option C, both A and B. ஏன்னா நம்ம ப்ராஃபிட்ல இருந்து redeem பண்ணிக்கலாம், proceeds of fresh issue ல இருந்து redeem பண்ணிக்கலாம். Then question number 4. While constituting a CSR committee, how many minimum directors are required to be appointed by Tejas Infra Limited? அப்போ 135ல CSR committee பத்தி சொல்லியிருக்காங்களா? CSR committee யார் ஃபார்ம் பண்ணணும்? CSR யாருக்கெல்லாம் applicable அவங்க ஃபார்ம் பண்ணணும். அதோட காம்போசிஷன் என்னது? மினிமம் 3 directors with at least 1 independent director. அப்படி இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இல்லாட்டி மினிமம் எவ்வளோ டைரக்டர்ஸ் வச்சுக்கலாம்? 2 directors வச்சுக்கலாம். இந்த கேஸில் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே நமக்கு மென்ஷன் பண்ணல. கரெக்டாக? ஏன்னா இங்கே அவங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் ஆஃப் த கம்பெனி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இண்டிபெண்டன்ட் டைரக்டர் பற்றி எதுவுமே சொல்லலை. கரெக்ட்? அப்போனா இந்த கம்பெனிஸ் வந்து என்ன தான் பண்ணி ஆகணும்? 3 directors அட்லீஸ்ட் அதில் யார் இருக்கணும்? ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்கணும். கரெக்ட்? பா ஆப்ஷன் ரீட் பண்ணு. CSR committee formed by Tejas Infra Limited shall have minimum 2 directors. கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? தப்பு. CSR committee formed by Tejas Infra Limited shall have minimum 3 directors of which at least 1 director shall be an independent director. கரெக்டா தப்பா? கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் இப்போதைக்கு. கரெக்ட்? வா. CSR committee formed by Tejas Infra Limited shall have minimum 4 directors of which at least 1 director. தப்பு. CSR committee formed by Tejas shall have minimum 4 directors, at least 2 directors should be in. இதுவும் தப்பு. So option B will be the right answer. Clear? Okay. So with this our case study 7 also comes to an end. We have scored 8 out of 8. Okay. Case number 8. First question. Read. The case scenario states that Saransh discussed the matter of nomination with his younger sister Shivangi to seek her consent for becoming nominee in his graphics creation private limited enna company, 1% company, and she without any hesitation agreed to the proposal. You are required to choose the correct option from those mentioned below as to the formalities Saransh must have completed while making Shivangi நாமினி. அப்போ எங்கே என்ன கான்செப்ட் பேசுகிறாங்க? 1% கம்பெனி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 1% கம்பெனி செக்ஷன் 3ல ரூல் நம்பர் 3 and 4ல டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக? இப்போ 1% கம்பெனினா என்னென்ன? இட் இஸ் அ கம்பெனி விச் ஹாஸ் ஒன்லி 1% அஸ் அ மெம்பர். அதில் ஒரு மெம்பரும் இருப்பாங்க, ஒரு நாமினியும் இருப்பாங்க. மெம்பர் டெத் ஆர் இன்கெப்பாசிட்டேட்டட் ஆகிட்டா அந்த நாமினி வில் பிகம் த மெம்பர் ஆஃப் த கம்பெனி. அண்ட் ஒரு பர்சன் ஒரு ஓபிசியில் தான் என்னவா இருக்க முடியும்? மெம்பராவோ இல்லை நாமினியாவோ இருக்க முடியும். அண்ட் நம்ம மெம்பராவோ நாமினியாவோ ஆகணும் அப்படின்னா ஹி ஹாஸ் அ எலிஜிபிலிட்டி. அதில் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னன்னா நேச்சுரல் பர்சன் அதர் தேன் minor, then citizen of India whether resident or not. If suppose ஒரு person 2 OPCல மெம்பர் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா he has to choose within எவ்வளோ டேஸ்? 180 days that எந்த OPCல அவன் கண்டினியூ பண்ண போகிறான் அப்படின்றத he has to choose. நெக்ஸ்ட் நாமினியை அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா
அவர்கிட்ட ரிட்டன் கன்சென்ட் வாங்கிட்டு தான் நாமினி அப்பாயிண்ட் பண்ணுவோம். அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அவரோட நேமை வந்து எம்ஓஏல நாமினேஷன் கிளாஸில் இன்க்ளூட் பண்ணிடுவோம். கரெக்டாக? அண்ட் ஒரு பர்சனை நம்ம நாமினியாக அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அட் எனி டைம் அவர் நினச்சா என்ன பண்ணிக்கலாம், நாமினேஷன்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி வித்ட்ரா பண்ணுறாரு அப்படின்னா ஹி ஹேஸ் டு சென்ட் அ நோட்டீஸ் டு த மெம்பர் அண்ட் 1% கம்பெனி அண்ட் 1% கம்பெனி அதை ஆர்ஓசி கிட்ட இன்டிமேட் பண்ணுவாங்க. கரெக்ட்? இதே நம்ம என்ன பண்ணலாம்னா அஸ் அ மெம்பர் நாமினியை ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம நாமினி கிட்ட எந்த விதமான பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மெம்பர் அட் எனி டைம் அவர் நினைச்சா நாமினியை என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் பண்ணும்போது கம்பெனிக்கு மட்டும் ஒரு நோட்டீஸ் அவர் கொடுத்துடணும். கிளியர்? அண்ட் நாமினி இன்னொரு பர்சனை புதுசாக நியூ நாமினியை அப்பாயிண்ட் பண்ணும்போது அந்த பர்சன் கிட்ட ரிட்டன் கன்சென்ட் வாங்கிட்டு தான் நம்ம அவங்கள அப்பாயிண்ட் பண்ண முடியும். அண்ட் ஒரு பர்சன் நாமினியாக கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாரு, இல்லை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ஆளை வித்தின் 15 days நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் வித் ஹிஸ் ப்ரையர் கன்சென்ட். அண்ட் இந்த சேஞ்சஸை ஆர்ஓசி கிட்ட வித்தின் 30 days நம்ம இன்டிமேட் பண்ணும். அண்ட் 1% கம்பெனி 2 விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஒன்று நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், இன்னொன்று இன்வெஸ்டிங் இன் செக்யூரிட்டிஸ் ஆஃப் அனதர் பாடி கார்பரேட். அண்ட் 1% கம்பெனி cannot be converted into என்ன கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி. பட் ஒரு ப்ரைவேட் கம்பெனியாவோ பப்ளிக் கம்பெனியாவோ அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் அபவுட் 1 OPC. கரெக்ட்? இங்கே அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, சாரான்ஷ் வந்து யாரை நாமினியாக அப்பாயிண்ட் பண்ண போகிறாரு, ஷிவாங்கியை நாமினியாக அப்பாயிண்ட் பண்ண போகிறாரு. அண்ட் ஷி வித்தவுட் எனி ஹெசிடேஷன் அக்ரி டு த ப்ரப்போசல். யூ ஆர் ரெக்வயர்ட் டு சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் தோஸ் மென்ஷன் பிலோ ஆஸ் டு த ஃபார்மாலிட்டிஸ் சாரான்ஷ் மஸ்ட் ஹவ் கம்ப்ளீட்டட் வைல் மேக்கிங் ஷிவாங்கியை நாமினி. அவங்க கிட்டேருந்து என்ன வாங்கியிருந்துருக்கணும், ரிட்டன் கன்சென்ட் வாங்கியிருந்துருக்கணும். வாங்கிட்டு தான் அவங்கள நம்ம அப்பாயிண்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஆப்ஷன் பார்க்கலாம். In order to make Shivangi a nominee in Graphics Creations Private Limited, Saransh must have obtained a written consent letter from her and stated her name as nominee in the Memorandum of Association under nominee clause. Option A is the another right answer. Correct? Then question number 2. The case scenario mentions that younger sister of Saransh started her own venture along with her classmate Mithali by incorporating a private limited company, namely Vanilla Point Private Limited, in which there are 55 shareholders, of which 2 are ex-employees and other 3 are still in employment of the company. You are required to choose the correct option from those stated below as to the maximum how many more persons can be allotted shares in the company. அப்போ ஷிவாங்கி அவளோட ஃப்ரெண்டோட சேர்ந்து என்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறா, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறா. அப்போ பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்ல லிமிட் உண்டா இல்லையா? உண்டு. மேக்ஸிமம் எவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்க முடியும், 200 மெம்பர்ஸ் தான் இருக்க முடியும். கிளியரா? இப்போ ஆல்ரெடி அவங்க எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, 55 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அண்ட் இந்த 200 கால்குலேட் பண்ணும்போது சில பேரை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் என்னன்னா, ஜாயிண்ட் ஹோல்டர்ஸை என்னவா பண்ணுவோம், சிங்கிள் ஷேர் ஹோல்டரா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அண்ட் 2 பேரை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். யாரை இன்க்ளூட் பண்ண மாட்டோம், present employees of the company and past employees of the company நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். கரெக்டா? இப்போ இந்த 55ல அவங்க என்ன சொல்றாங்க, 2 are ex employees ன்னு சொல்றாங்க. அப்போ அவங்கள நம்ம கன்க்ளூஷன் அந்த 200 கன்சிடர் பண்ணும்போது இன்க்ளூட் பண்ணவே கூடாது. கரெக்ட்? ஸோ அப்போ அந்த 2வை மைனஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அதர் 3 ஆர் ஸ்டில் இன் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. அப்போனா ப்ரெசென்ட் எம்ப்ளாயீஸ் 3 பேர் இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு 3, டோட்டலாக 5 மெம்பர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். கரெக்டா? அப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் தான் ஆக்சுவலாக இருக்காங்க, 50 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ இன்னும் அடிஷ்னலாக எவ்வளோ பேருக்கு ஷேர் அலாட் பண்ணலாம், இன்னும் அடிஷ்னலாக 150 மெம்பர்ஸ்க்கு அவங்க ஷேர் அலாட் பண்ணலாம். கிளியரா? ஆப்ஷன் ரீட் பண்ணலாமா? வா. As regards the addition of more persons as shareholders, Vanilla Point Private Limited can issue shares to maximum of 145 persons. தப்பு. They can issue shares to a maximum of 150 persons. Option B is the right answer. Then question number 3. Choose the correct option from those stated below as to the circumstances under which Saran shall be mandatorily required to convert its Graphics Creation Private Limited 1% company into either a private limited company or a public limited company. Actually இது அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின். ஏன்னா முன்னாடி வந்து 1% கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணால் அவங்க சில க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா இமீடியட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ அவங்க எந்த விதமான கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ண தேவையில்ல. அவங்க வேணும்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வெறும் 1% கம்பெனியாக மட்டுமே அவங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். அது எந்த விதமான மேண்டேட்ரி கண்டிஷனும் கிடையாது டு கன்வெர்ட் இன்டு அதர் டைப் ஆஃப் கம்பெனி. கிளியரா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் they have given some limits. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம பார்க்கவே வேண்டாம். செகண்ட் ஆப்ஷனும் ஷால் பி மேண்டேட்லி ரெக்வயர்ட் டு கன்வெர்ட்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் பார்க்க வேணாம். தேர்ட் ஆப்ஷனும் ஷால் பி மேண்டேட்லி ரெக்வயர்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனும் இருக்காது. லாஸ்ட் ஆப்ஷன் அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் ஷால் சாரான்ஷ் பி மேண்டேட்லி ரெக்வயர்ட் டு கன்வெர்ட் இட்ஸ் கிராஃபிக்ஸ் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் 1% company either into a private limited company or a public limited company, though he can opt for conversion as and when he likes. So option D will be the right answer. Then question number 4. The case scenario mentions that younger sister of Saransh started her own venture along with her classmate Mitali by incorporating a private limited company, namely Vanilla Point Private Limited, to make various types of cookies, cakes, biscuits and puddings. According to you, in case the company contemplates converting itself into a 1% company, with Shivangi becoming the sole owner of 1% company, at present she holds 61% shares, then which type of resolution needs to be passed? இப்போ அவங்க ஆல்ரெடி என்ன கம்பெனியா இருக்காங்க, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்காங்க, அவங்க இப்போ என்னவா மாற போறாங்க, 1% கம்பெனியா மாற போறாங்க. கரெக்டா? அப்படி மாறலாமான்னு கேட்டால் மாறலாம். கன்வர்ஷன் ஆஃப் கிளாஸ் ஆஃப் கம்பெனி செக்ஷன் 18 கிளியரா? அப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி எனி அதர் கிளாஸ் ஆஃப் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணலாம். பட் அப்படி கன்வெர்ட் பண்ணணும், அவங்க என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். இங்கே கொஸ்டினே அதான் கேட்குறாங்க, கரெக்டா இல்லையா? அக்கார்டிங் டு யூ, இன் கேஸ் த கம்பெனி கண்டெம்ப்ளேட்ஸ் கன்வெர்ட்டிங் itself into a 1% company, which type of resolution needs to be passed? என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அப்போ அதான் நம்மளோட ஆன்சரில் இருக்கணும். கரெக்ட்? First option read பண்ணு. Vanilla Point Private Limited, in order to convert itself into a 1% company, shall be required to pass a board resolution. Wrong answer. Then shall be required to pass an ordinary resolution. It is also a wrong answer. Third option la to pass an ordinary resolution. So இதுவும் wrong answer. Last option படி. Vanilla Point Private Limited, in order to convert itself into 1% company, shall be required to pass a special resolution at the general meeting authorizing proposal in addition to no objection in writing from the members and the creditors. So option D will be the right answer. Clear? Question number 5. According to case scenario, Saran's maternal uncle Sarvesh, who had incorporated Shruti Talking Waves Private Limited 1% company, and in which Saransh was a nominee, could not recover from his brief illness. And because of his sad happening, Saransh had automatically attained the position of the member from that of a nominee. You are required to choose the correct option from those stated below as to maximum within how many days Saransh has to ensure that either he continues to remain member in Graphics Creation Private Limited or resign from it and start afresh as a member of Shruti Talking Waves Private Limited 1% company. அப்போ இங்கே என்ன ஆகுது, சாரான்ஷோட அங்கிள் வந்து ஆல்ரெடி ஒரு 1% கம்பெனி வச்சிருக்காரு. கரெக்டா? அதில் யார் நாமினியா இருக்கா, சாரான்ஷ் வந்து நாமினியா இருக்கா. இப்போ அந்த அங்கிளுக்கு வந்து என்ன ஆயிடுது, உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அவரால் கண்டினியூ பண்ண முடியல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் வந்து மெம்பர் ஆயிடுவா, சாரான்ஷ் வந்து அந்த கம்பெனியில் மெம்பர் ஆயிடுவான். ஆனால் ஆல்ரெடி சாரான்ஷ் அவன் ஒரு 1% கம்பெனி வச்சிருக்கான். அப்போ அங்கேயும் அவன் ஆல்ரெடி என்னவா இருக்கான், மெம்பராக இருக்கான். அப்போ 1% cannot be a member in 2 OPCs. அப்போ அவன் இன்னும் எவ்வளோ டேஸ்க்குள்ளே சூஸ் பண்ணணும், வித்தின் 180 டேஸ்க்குள்ளே சூஸ் பண்ணணும். அதுதான் இங்கே கொஸ்டினும் கூட ஆப்ஷன் ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், keeping in view the above circumstances, Saransh has to ensure maximum within 60 days. Option A is wrong. Keeping in view above circumstances, Saransh has to ensure with maximum within 180 days. Option B will be the right answer. Clear? Then question number 6. Regarding carrying out non-banking financial investment activities, including investment in securities of any body corporate, Saransh would like to know as to when Graphics Creation Private Limited can undertake such activity. Choose the apt answer from those given below. First, இவங்க இந்த ஆக்டிவிட்டி பண்ணலாமா, பண்ணவே முடியாது. ஏன்னா 1% கம்பெனி cannot do 2 activities. என்னென்ன, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்வெஸ்டிங் இன் செக்யூரிட்டிஸ் ஆஃப் எனி அதர் பாடி கார்பரேட். அது ரெண்டுமே பண்ண முடியாது. ஸோ எப்பன்ற கொஸ்டினுக்கு அர்த்தமே கிடையாது. கரெக்டா? ஆப்ஷன் ரீட் பண்ணு. கிராஃபிக்ஸ் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் கேன் அண்டர்டேக் கேரிங் அவுட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். தப்பு. ஏன்னா கேன் அண்டர்டேக்கே வரக்கூடாது, கேனாட் அண்டர்டேக் தான் வரணும். வா. ஆப்ஷன் பி, தே கேன் அண்டர்டேக் கேரிங் அவுட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியும் அப்போ கிடையாது. ஆப்ஷன் சி, கிராஃபிக்ஸ் கிரியேஷன் கேன் அண்டர்டேக் கேரிங் அவுட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஆப்ஷன் சியும் கிடையாது. ஆப்வியஸ்லி எதுவாக தான் இருக்கும், ஆப்ஷன் டி. கிராஃபிக்ஸ் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் cannot undertake carrying out non-banking financial activities including investment in securities of any body corporate irrespective the quantum of paid up capital. So option D will be the right answer. With this, our case of 8 over
இதில் நம்ம எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம்? 12 out of 12 ஸ்கோர் பண்ணிட்டோம். குட். நெக்ஸ்ட் இஸ் கேஸ் நம்பர் 9. Question number 1. The case scenario states that Creative Film Production Limited decided to issue in a shares sweat equity shares of the value 1 crore 40 lakhs to the think tank team of creative directors including Ananda and Krishna. Keeping in view the applicable provisions, choose the correct option from those stated below as to who must have been given the responsibility to determine the fair price for the valuation of such shares. இப்போ இங்க எதை பத்தி பேசுறாங்க? Sweat equity shares. Sweat equity shares என்ன செக்ஷன்? செக்ஷன் 54. கரெக்டா? வா ஒரு தடவை செக்ஷன் 54 ரிவைஸ் பண்ணிடலாம். இஷ்யூ ஆஃப் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் டெஃபினிஷன் என்ன ஃபர்ஸ்ட்? ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் மீன்ஸ் such equity shares issued by a company to its directors or employees at a discount or for a consideration other than cash for providing their know-how or making available intellectual property rights or value addition by whatever name called. Then conditions for the issue. First condition is they should pass a resolution, special resolution. And resolution la இந்த விஷயங்கள்லாம் அவங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்கணும்? Number of shares, current market price, consideration if any, and issued to whom, யாருக்கு issue பண்ணிருக்காங்க. And in case of a listed company they will follow SEBI regulations, and in case of unlisted company they will follow Companies Act and rules. And sweat equity shares will rank pari passu with other equity shares. Means other equity sharesக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் யாருக்கும் இருக்கு? sweat equity sharesம் இருக்கு. Then rules பார்த்தோம். ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயீஸ்னா யாருன்னு சொன்னாங்க. எம்ப்ளாயீஸ்னா யாரெல்லாம் எம்ப்ளாயீஸ்? permanent employee working in India or outside India, director whether full-time director or not, then permanent employee or director of a holding or subsidiary company. Next value addition na enna? Actual or anticipated economic benefits derived or to be derived from the person to whom we are issuing sweat equity shares. இதான் value addition. கரெக்டா? அண்ட் நம்ம ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி வித்தின் எவ்வளோ டைம்குள்ளார அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும்? வித்தின் 12 monthsக்குள்ளார அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அலாட் பண்ணிட்டோம்னா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு லாக்இன் பீரியட் இருக்கு. எவ்வளோ இயர்ஸ்? 3 years. 3 yearsக்கு அந்த ஷேர்ஸை செல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் நம்மளால பண்ண முடியாது. அண்ட் லிமிட் ஃபார் இஷ்யூவிங் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு. என்ன லிமிட்? not more than 15% of paid up equity share capital or 5 crores whichever is higher. This shall not be more than 25% of paid up equity share capital. But இது startup companies மட்டும் இந்த லிமிட் மாறும். அது எவ்வளோ? 50% of paid up share capital up to எவ்வளோ years? 10 years of incorporation. இங்க 25% of paid up equity share capital. ஆனா startup companiesக்கு 50% of paid up share capital up to எவ்வளோ yearsக்கு? 10 yearsக்கு. And issue price of sweat equity share should be determined by யாரு? Registered valuer. And company must maintain a register for sweat equity shares at their registered office. கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்ன? இதான கொஸ்டின். யாரு வேல்யூ டிட்டர்மைன் பண்ணும் ஃபார் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்? யாரு டிட்டர்மைன் பண்ணும்? ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர் டிட்டர்மைன் பண்ணும். ஆப்ஷன் ரீட் பண்ணலாமா? ரீட். Niranjan, a chartered accountant by profession who headed the accounts department of Creative Film Production Limited, must have been given responsibility to determine the fair price for valuation. கரெக்டா தப்பா? தப்பு. என்ன சொல்றாங்க? நிரஞ்சன் யாரோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காரு, அவர் டிட்டர்மைன் பண்ணுமான்னு கேட்க சொல்றாங்க வேல்யூ. தப்பு. கரெக்டா? தென் Swapnil Divya and Associates, a firm of practicing chartered accountants, must have been given responsibility to determine the fair price of valuation of sweat equity shares which were to be issued by think tank. கரெக்டா தப்பா? தப்பு. இங்கேயும் யாரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்றாங்க, பண்ண முடியாது. Then Shalab Ranjan, a registered valuer, must have been given the responsibility to determine the fair price for valuation of sweat equity shares. கரெக்டா தப்பா? கரெக்ட். ஏன்னா யார் ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர் தான் டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்போ இந்த ஷலாப் ரஞ்சன் he can determine the price of sweat equity shares. So option C will be the right answer. Then question 2. Which type of resolution must have been passed by Creative Film Production Limited for authorizing the issue of sweat equity shares to the think tank team of creative directors including Ananda and Krishna? என்ன resolution pass பண்ணணும்? Special resolution pass பண்ணணும். The issue of sweat equity shares must be authorized by passing a board resolution. தப்பு. Must be authorized by passing a special resolution. Option B will be the right answer. Then question number 3.
it is assumed that even after becoming its subsidiary, Scenic Reels and Motions Pictures Private Limited continues to hold 1000 equity shares of Creative Film Production Limited. Choose the appropriate option from those given below as to whether or not Scenic Reels and Motion Pictures Private Limited is required to transfer 1000 equity shares of Creative Film Production Limited after becoming its subsidiary. அப்ப இங்க என்ன கான்செப்ட் டெஸ்ட் பண்றாங்க? Section 19, whether subsidiary can hold shares in a holding company. Correct? இப்போ section 19 ஒரு ரிவைஸ் பண்ணிரலாமா? வா. Section 19. Section 19, subsidiary not to hold shares in a holding company. So, no company shall hold any shares in its holding company by itself or through nominees, and no holding company shall allot shares to its subsidiary company, and such allotment will be void. Correct? But இதுக்கு மூணு exceptional cases மட்டும் இருக்கு. இந்த கேஸ்லலாம் they can hold shares. என்னென்ன மூணு exceptional cases? First one, where a subsidiary holds such shares as a legal representative of a deceased member of a holding company, where a subsidiary holds shares as a trustee, then where a subsidiary is a shareholder even before it becomes the subsidiary of the holding company. கரெக்டா? இப்போ இந்த கேஸ்ல கொடுத்திருக்க क्वेश्चन என்னது? இங்க என்ன சொல்றாங்க? Scenic Reels and Motion 1000 equity shares hold பண்றாங்க எங்க Creative Film Production Limitedல. ஓகேவா? பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க சப்சிடரியா இருந்தும் கூட என்ன ஹோல்ட் பண்றாங்க? ஷேர் ஹோல்ட் பண்றாங்க. பண்ணலாமா வேணாமான்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க எப்ப வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணுமா? கரெக்டா? ஏன்னா அவங்க சப்சிடரி ஆகிறதுக்கு முன்னாடியே 1000 ஈக்விட்டி ஷேர் வாங்கினா தாராளமா அவங்க ஹோல்ட் பண்ணலாம். கரெக்டா? ஆனா சப்சிடரி ஆனதுக்கு அப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியாது? அந்த 1000 ஈக்விட்டி ஷேர்ஸை புதுசா வாங்க முடியாது. கரெக்ட்? ஸோ அப்ப இதுக்கு கேஸை நம்ம ரீட் பண்ணோம். கரெக்டா? பா. ஸோ after winning several awards for acting in dramas, இதெல்லாம் story. Correct? All the above mentioned persons were very talented and in the paragraph not relevant. Feeling confident, the promoters Anand Krishnan produced sitcom தேவையில்லை. Filming series took place in Film City in Mumbai தேவையில்லை. In order to save title Bhagambag, its characters and other intellectual property, இதுவும் தேவை கிடையாது. இங்க இருக்கு பார். வா. In order to expand its horizon, Creative Film Production, led by Ananda and Krishna, is contemplating acquiring shares of Scenic Reels and Motion Pictures Private Limited to the extent of 60% before the end of the financial year 24-25. ஓகே, அவங்க 24-25ல தான் என்ன பண்ணியிருக்காங்க? 60% ஷேர்ஸ் வந்து அக்யர் பண்ணுறாங்க. எங்க? Scenic Reels and Motion Picturesல. Will give a fill up to its existing business and also making Scenic Reels and Motions to become its subsidiary. Presently, Scenic Reels and Motion Private Limited holds 1000 equity shares of Creative Film Production Limited. Actually, அவங்க சப்சிடரி ஆகிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க? 1000 equity shares ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா தான் இவங்க அவங்கள 60% அக்யூர் பண்ணுறதை பற்றியே திங்க் பண்ணுறாங்க. கிளியரா? அப்பனா ஈவன் பிஃபோர் பிகமிங் த சப்சிடரி தே ஆர் ஹோல்டிங் எவ்வளோ ஷேர்ஸ்? 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ தாராளமாக தே கேன் கண்டினியூ ஹோல்டிங் த ஷேர்ஸ். கரெக்டா? ஆப்ஷன் ரீட் பண்ணு. ஆப்ஷன் ஏ, Scenic Reels and Motion Private Limited is not required to transfer 1000 equity shares of Creative Film Production Limited even after becoming its subsidiary and may continue to hold them, but it shall not be able to exercise any voting rights in the general meeting of Creative Film Production Limited. கரெக்டா தப்பா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா இருக்கும். கரெக்டா? வா, எதுக்கு வந்து ஆப்ஷன் பி சி எல்லாம் ரீட் பண்ணுவோம். Scenic Reels and Motion Pictures Private Limited is not required to transfer 1000 equity shares of Creative Film Production Limited even after becomes subsidiary. Hold them, but its right to vote shall be curtailed to 50%. கண்டிப்பா கிடையாது. Scenic Reels and Motion Private Limited shall be required to transfer. ஆப்ஷன் சியும் கிடையாது. Scenic Reels and Motion Private Limited shall be required. ஆப்ஷன் டியும் கிடையாது. ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் ஏ will be the right answer. Clear? Then question number 4. From the case scenario, it is evident that Creative Film Production Limited declared dividend of 10% at its annual general meeting, which was held on September 6, 2024. But the deposits of amount of dividend in the separate bank account maintained with its banker, State Bank of India, was delayed until September 24, 2024. You are required to choose the correct option
from those mentioned below as to the maximum time period within which the amount of declared dividend was required to be deposited in the separate account. இங்க எதை பத்தி பேசுறாங்க? Declaration of dividend பத்தி பேசுறாங்களா? Declaration of dividend section 123 கரெக்டா? வா செக்ஷன் 123 ஒரு தடவை குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். வா செக்ஷன் 123 என்னது டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் ஷால் பி டிக்ளேர்ட் ஆர் பெய்ட் அவுட் ஃபார் எனி ஃபினான்ஷியல் இயர் அவுட் ஆஃப் இதெல்லாம் 4 சோர்சஸ் என்னென்ன? கரண்ட் இயர் ப்ராஃபிட்ஸ் அரைவ்டு ஆஃப்டர் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன் ஆர் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எனி ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் or both, and money provided by central government or state government for payment of dividend. And in the profit la edu include panna matom, unrealized gains, notional gains, revaluation of assets include panna matom, and any change in the carrying amount of assets or liabilities நம்ம include பண்ண மாட்டோம். clear? And இது வந்து final dividend கான source, correct? interim dividend க்கு என்னென்னலாம் sources? surplus in profit and loss account, profits of the financial year for which dividend is sought to be declared, or profit generated in the financial year till the quarter preceding the date of declaration. இதெல்லாம் profits இருக்கப்போ, but இதே loss or inadequate profits இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ final dividend நம்ம டிக்ளேர் பண்ணணும்னா அதுக்கு 3 condition satisfy பண்ணணும். என்னென்ன condition? first one, rate shall not exceed average dividend of 3 immediately preceding financial years. Then total amount drawn from accumulated profit should not be more than 1/10 of paid up share capital and free reserves. and அதில் withdraw பண்ற amount first எடுத்து எதை set off பண்ணிடணும்? current year losses set off பண்ணிடணும். then third condition is balance in reserve after the withdrawal should not be less than 15% of paid up share capital. இதே interim dividend பண்றோம் அப்படின்னு சொன்னா rate shall not exceed average dividend of 3 immediately preceding financial year. இதுதான் condition எப்போ loss or inadequate profits அப்போ. பட் இதே last 3 yearsல என்னவே பண்ணல, டிவிடெண்டே பே பண்ணல அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நம்ம பார்க்கவே வேணாம். கிளியர்? அண்ட் டெபாசிட்டிங் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட், நம்ம டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி எவ்வளோ டேஸில் செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணணும்? 5 டேஸில் நம்ம செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணணும். அண்ட் டிவிடெண்ட்டை கேஷ் மோடில் தான் பே பண்ணணும். யார் யாருக்கு பே பண்ணணும்? ரெஜிஸ்டர்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் டு இஸ் ஆர்டர் ஆர் டு இஸ் பேங்கர் பண்ணணும். அண்ட் சில கம்பெனிஸ் அவங்க செக்ஷன் 73 and 74 கம்ப்ளை பண்ணலை அப்படின்னு சொன்னால் they cannot declare dividend. அண்ட் செக்ஷன் 8 கம்பெனிஸ் எப்போவுமே என்ன பண்ண முடியாது? டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாது. இப்போ கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பாயிண்ட். கரெக்டா? எப்போக்குள்ள அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? எப்போக்குள்ள? 5 days ஆஃப் டிக்ளரேஷனுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கொஸ்டின் ரீட் பண்ணலாம் இன்னொரு தடவை. அவங்க என்ன பண்ணாங்க? from the case scenario it is evident that Creative Film Production Limited declared a dividend of எவ்வளோ 10% at its AGM which was held on September 6th. அப்போ செப்டம்பர் 6th டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து 5 daysக்குள்ள அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். கரெக்டா? பட் டெபாசிட் ஆஃப் அமௌண்ட் இன் த செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் வித் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் டிலேட் அன்டில் எப்போ? 24th September. அப்பனா டிலே பண்ணிட்டாங்க. கரெக்டா? You are required to choose correct option from those mentioned below as to maximum time period within which the amount of declared dividend was required to be deposited. நம்ம கிட்ட கேக்குறாங்க என்ன மேக்ஸிமம் டைம்? என்ன மேக்ஸிமம் டைம்? 5 days. அதான் ஆப்ஷன்ல தேடணும். கரெக்டா? Option A, Creative Film Production Limited was required to deposit the amount of declared dividend in the separate account maintained with its banker, State Bank of India, maximum within 2 days. Option A wrong. Then Creative Film Production was required to deposit the amount maximum within 5 days. Option B is the right answer. இதில் நம்ம other optionலாம் ரீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கிளியர்? Question number 5. Keeping in view the relevant legal provisions, select the appropriate option from those given hereunder as to maximum limit up to which Creative Film Production Limited is permitted to issue sweat equity shares in any year. Maximum limit இப்போ தானே பார்த்தோம். என்ன லிமிட்? 15% of paid up equity share capital or 5 crores whichever is higher. This shall not be more than 25% of paid up equity share capital. கரெக்டா? ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். In any year Creative Film Production Limited is permitted to issue sweat equity shares maximum up to 15% of its paid up capital or 5 crores whichever is higher. ஆப்ஷன் ஏ கரெக்டா தப்பா? தப்பு. வா என்னாச்சு? ஓகே, அப்போ எதுலேயுமே அவங்க வந்து ஈக்விட்டின்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. கரெக்டா?
சரி வா அதர் ஆப்ஷன் ரீட் பண்ணுவோம், ரீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இன் எனி இயர் கிரியேட்டிவ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் லிமிடெட் இஸ் பெர்மிட்டட் டு இஷ்யூ ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் மேக்ஸிமம் அப் டு 15% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல் ஆர் 2 crores விச் எவர் இஸ் ஹையர். கண்டிப்பாக வராது. இங்கே 3 crore விச் எவர் இஸ் ஹையர் கண்டிப்பாக வராது. 4 crores வராது. கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ தான் என்னவா இருக்கணும்னா ரைட் ஆன்சராக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன வரணும், பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வரணும். கரெக்டா? ஆனால் இங்கே பெய்ட் அப் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. பட் இருக்கிறதுல இதுதான் கரெக்டான ஆப்ஷனால we will choose this option. Clear? Bye. Okay, that's all. Case number 9 also over. We have scored எவ்வளோ? 10 out of 10. Super. Okay, case number 10. Question number 1. Read. In the above case scenario, it is mentioned that Jatin Rangam Iron Works Private Limited would receive an amount of 10 crores as a short-term unsecured loan from Shweta Malini, wife of Jagadayu, Managing Director. Choose the apt option from those stated below regarding the compliances, if any, which after being instructed by Jagadayu, Managing Director, Sachin as the company secretary of the company would dutifully ensure. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனேஜிங் டைரக்டரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து என்ன வாங்குறாங்க, லோன் வாங்குறாங்க. 10 crores லோன் வாங்குறாங்க. ஓகேவா? இங்கே எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஆக்சுவலி டெபாசிட்ஸ் பற்றி தான் அவங்க கேட்குறாங்க. கரெக்டா? இப்போ அதை டெபாசிட்டாக ட்ரீட் பண்ணுமா வேணாமா அப்படின்றதுக்கு நம்ம எக்ஸ்க்ளூஷன்ஸை போய் பார்க்கணும். கரெக்டா? எக்ஸ்க்ளூஷன்ஸ் போவோமா? எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் வந்து நம்ம ஷுட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் டெபாசிட்ஸ். நெக்ஸ்ட், அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் எனி ஃபாரின் சோர்ஸ் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் டெபாசிட். நெக்ஸ்ட், அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் received as loan or facility from bank or public financial institution should not be treated as deposits. Then issue of commercial papers. Then amount received from any other company. Next, application money should not be included as deposits, but எப்போ they should be treated as deposit? Within 60 days allotment பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாட்டி 15 daysல refund பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா it will be treated as deposits. Clear? Then next one, amount received from a person who at the time was என்ன of the company, director of the company in case of a public or private company, and relative of director only in case of a private company, provided that எப்போ அவங்க கிட்ட இருந்து என்ன வாங்கியிருக்கணும், டிக்ளரேஷன் வாங்கியிருக்கணும். என்ன டிக்ளரேஷன் வாங்கியிருக்கணும், that such amount is not being given out of loans or borrowings அப்படின்னு டிக்ளரேஷன் வாங்கியிருக்கணும். அண்ட் அதை கம்பெனி ஹேஸ் டு டிஸ்க்ளோஸ் இன் என்ன ரிப்போர்ட், போர்ட்ஸ் ரிப்போர்ட். இப்படி பண்ணியிருந்தா அவங்க என்ன பண்ண வேணாம், அதை டெபாசிட்டாக ட்ரீட் பண்ண வேணாம். அதர்வைஸ் அவங்க டெபாசிட்டாக ட்ரீட் பண்ணும். அப்போ கம்பெனி செக்ரட்டரி என்ன என்ஷூர் பண்ணணும்னா இந்த டிக்ளரேஷன் கம்பெனி வாங்கியிருக்காங்க அண்ட் அதை வந்து அவங்களோட போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணிக்கணும், என்ஷூர் பண்ணிக்கணும். இதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. கரெக்டாக? அதானே கேட்குறாங்க. சச்சின் அஸ் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் த கம்பெனி வுட் டியூட்டிஃபுல்லி என்ஷூர். அவரை என்ன என்ஷூர் பண்ணணும், என்ன என்ஷூர் பண்ணணும், டிக்ளரேஷன் ஹஸ் பீன் அப்டைன்டு அண்ட் கம்பெனி ஹஸ் பீன் டிஸ்க்ளோஸ்ட் இட் இன் த என்னது போர்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு அவர் என்ஷூர் பண்ணணும். ரீட் பண்ண ஆப்ஷன் ஏ, ட்ரீட்டிங் த அமௌண்ட் ஆஃப் 10 crores டு பி ரிசீவ்ட் ஃப்ரம் ஸ்வேதா மாலினி, வைஃப் ஆஃப் ஜெகதாயு மேனேஜிங் டைரக்டர் அஸ் டெபாசிட். சச்சின் த கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் JIW Private Limited would ensure to issue a circular immediately to the members of the company with a statement of deposits accepted as on date with the names of each depositor, amount received as on date. இதெல்லாம் தேவையே கிடையாது. கரெக்டா? Not treating the amount of 10 crore to be received from Shweta Malini, wife of managing director, as a deposit. Sachin, the company secretary of JIW Private Limited, would ensure that a declaration in writing is obtained to the effect that the amount is not being given out of funds acquired by her by borrowing or accepting loans or deposits from others, and further details of money so accepted shall be disclosed in the board's report. இதான கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஏன்னா இங்கே தான் அவங்க வந்து இதை வந்து என்னவா ட்ரீட் பண்ணல, டெபாசிட்டாக ட்ரீட் பண்ணல. அதுக்கு அவர் என்ன என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னா டிக்ளரேஷன் ஹஸ் பீன் அப்டைன்டுன்னு என்ஷூர் பண்ணிக்கணும் அண்ட் அதை அவங்க போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு என்ஷூர் பண்ணிக்கணும். கிளியர்? தென் கொஸ்டின் நம்பர் 2. The case scenario states that Towering Capital Bank sanctioned a term loan of 25 crores to be disbursed by its overseas branch for acquisition of a machining plant along with the land and building of Nairobi, Kenya, for the wholly owned subsidiary, that is Jatinrangam Machining Private Limited, and the term loan was to be secured against the properties of the holding company JIW Private Limited situated at Nairobi as regards creation of charge in India.
where the instrument of charge relates solely to the property situated at Kenya, the copy of the said instrument of charge, which is required to be filed with the jurisdictional register of companies, shall be verified in a specified manner. Choose the correct option from those given below as to the verification of copy for creation of charge in India. இங்க ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க, சார்ஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அவுட் சைட் இந்தியா லொக்கேட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சார்ஜை யார் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டா? இப்போ வெரிஃபிகேஷன் ஆஃப் சார்ஜ் ரூல்ஸில் இந்த ப்ரொவிஷன் இருக்கு. கரெக்ட்? வா ரூல்ஸ் பார்க்கலாமா ஒரு தடவை? ரீட் ரூல்ஸ் என்ன? வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபைல்டு வித் ஆர்ஓசி. அப்போ ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா ஆர் இன் இந்தியா. இன் இந்தியாவாக இருந்தால் யார் வெரிஃபை பண்ணணும்? எனி டைரக்டர் ஆர் கம்பெனி செக்ரட்டரி ஆர் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் ஆஃப் த சார்ஜ் ஹோல்டர். தென் சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியாவாக இருந்தால் seal of the company or any director, company secretary or authorized officer of the charge holder or some person other than the company who has interest in such charge. இவங்களாம் தான் என்ன பண்ணணும்? டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணணும். கரெக்டா? இப்போ இங்கே ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? As regards to creation of charge in India, where the instrument of charge relates solely to property situated at Kenya, the copy of said instrument of charge, which is required to be filed with the jurisdictional register, shall be verified by a certificate issued under the hand of some person other than the company who is interested in the mortgage or charge. இது கரெக்டாக இருக்கலாம் ஆப்ஷன். கரெக்டா? ஏன்னா இது அந்த மூணு கேஸில் ஒன்று சீல் ஆஃப் த கம்பெனி, எனி டேரக்டர், கம்பெனி செக்ரட்டரி ஆர் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் ஆர் சம் அதர் பர்சன் ஹூ ஹேஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த சார்ஜ். அதில் இந்த தேர்ட் பாயிண்ட் தான் இது. கரெக்ட்? தென் ஆப்ஷன் பி ரீட் பண்ணலாம். As regards to creation of charge, it shall be verified by the certificate issued under the hand of designated official of இது கிடையாது கண்டிப்பாக. Then shall be verified by a certificate issued under hand of notary public of Kenya. இந்த ஆப்ஷனும் வராது. Shall be verified by a certificate issued under the hand of member of Institute of Certified Public Accounts. இதுவும் வராது. So obviously option A will be the right answer. Clear? Question number 3. According to case scenario, out of total 155 members, some of the members who resided in Mangaluru were constantly requesting the directors of Jatindrangam Ironworks to maintain the register of members at its branch office at Mangaluru instead of keeping it at Manipal. Keeping in view relevant provisions, you are required to indicate the correct option from those mentioned below as to minimum how many members who resided in Mangaluru must have requested the company for maintaining the register of members at its branch office at Mangaluru instead of keeping it at Manipal. இங்கே பிளேஸ் ஆஃப் கீப்பிங் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் சொல்கிறாங்க. கரெக்டாக? 88லையும் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது, 94லையும் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. கரெக்டாக? வா நம்ம 94 எடுத்துக்குவோம். Section 90 Section 94. And the place of keeping and inspection of registers and returns. Place of keeping, register and returns under section 88 and 92. எங்க அவங்க வச்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் வச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி can be kept at any place in India where more than 1/10 of total members reside if approved by a special resolution. Then inspection, members and debenture holders and other securities holders without any charge. இதே any other person இருந்தா they have to pay a prescribed fee. கரெக்டா? இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, அவங்க என்ன ப்ரொவிஷன் கேட்குறாங்க, நம்ம கிட்ட தான் ப்ரொவிஷன் கேட்குறாங்க. கரெக்டா? அவங்க வந்து ஆல்ரெடி 155 மெம்பர்ஸ் எங்கே இருக்காங்க? மங்களூருல இருக்காங்க. ஓகே, அவங்க கம்பெனி கிட்ட கான்ஸ்டன்ட்டாக ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா கம்பெனி ஆல்ரெடி மணிப்பால் அவங்களோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் எதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க? ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 155 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு மங்களூரில் ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணணும்னா அவங்க என்ன க்ரைட்டீரியா மீட் பண்ணணும்? மோர் தேன் 1/10 ஆஃப் மெம்பர்ஸ் மங்களூரில் ரிசைட் பண்ணியிருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கரெக்டாக? இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? யூ ஆர் ரெக்வயர்ட் டு இண்டிகேட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் தோஸ் மென்ஷன் பிலோ ஆஸ் டு மினிமம் ஹவு மெனி மெம்பர்ஸ் ஹூ ரிசைடட் இன் மங்களூரு மஸ்ட் ரெக்வஸ்ட் த கம்பெனி. எவ்வளோ மெம்பர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணணும்? எவ்வளோ மெம்பர்ஸ்? மோர் தேன் 1/10 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிசைட் பண்ணியிருந்தா. கரெக்டாக? ஆப்ஷன் ரீட் பண்ணு. As per the relevant provision, if more than 1/5 கண்டிப்பாக கிடையாது. As per the relevant provision, if more than
1/10 of total members of Jatindrangam Ironworks who reside at Mangaluru request the company to maintain register of members at its branch office at Mangaluru. Instead of keeping it at Manipur, their request can be acceded to after fulfilling certain formalities. So option B will be the right answer. Then question number 4. The case scenario mentions that names of new 5 members to whom allotment of 1000 equity shares was approved in the meeting of Board of Directors of Jatindrangam Ironworks Private Limited, which was held on 2nd August 2024, were duly entered in the register of members within specified time limit. You are required to choose the correct option from those stated below as to maximum time limit within which said names must have been entered in the register of members. Inga section 88 இது ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸா? வா, ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் ரீகால் பண்ண ஒரு தடவை. கம்பெனி 2 ஃபார்மில் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க கரெக்டாக, MGT 1 அண்ட் MGT 2. MGT 1ல் யாருக்கான மெம்பர்ஸ்? ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ், ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். தென் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டி ஹோல்டர்ஸ்க்கு MGT 2ல் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் கம்பெனி ஹேஸ் டு மெயின்டைன் இண்டெக்ஸ் ஃபார் ஆல் த ரெஜிஸ்டர்ஸ். பட் மெம்பர்ஸ் less than 50 இருக்காங்க அப்படின்னா இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தென் டைம் பீரியட் ஆஃப் மேக்கிங் என்ட்ரிஸ் எவ்வளோ டேஸ்க்குள்ளே என்டர் பண்ணணும்? வித்தின் 7 டேஸ்க்குள்ளே என்டர் பண்ணும். பிளேஸ் ஆஃப் மெயின்டைனிங் த ரெஜிஸ்டர், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆர் அட் எனி அதர் பிளேஸ் வித்தின் சிட்டி, டவுன் ஆர் வில்லேஜ் ஆர் எனி பிளேஸ் வித்தின் இந்தியா இன் விச் மோர் தேன் 1/10 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் ரிசைட். கரெக்டா? தென் அதர் இன்ஃபர்மேஷன் சிலது நம்ம ரெஜிஸ்டரில் இன்க்ளூட் பண்ணுவோம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் பண்ணுவோம்? ஒன்று, எனி ஜுடிஷியல் ஆர் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம இன்க்ளூட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணி அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸில் இன்க்ளூட் பண்ணணும். பட் இதெல்லாம் எவ்வளோ டேஸில் ரெக்கார்ட் பண்ணால் போகணும்னா 15 டேஸில் ரெக்கார்ட் பண்ணால் போதும். கிளியரா? அண்ட் அப்டேட்டிங் ஆஃப் சேஞ்ச் இன் ஸ்டேட்டஸ் ஆஃப் மெம்பர்ஸையும் நம்ம பண்ணணும். சேஞ்ச் இன் ஸ்டேட்டஸ் எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா டெத்து, இன்சால்வன்சி ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு IPF ஆர் எனி அதர் கேசஸில் சேஞ்ச் இன் ஸ்டேட்டஸ் நடக்கும். அது இல்லாமல் ஃபாரின் ரெஜிஸ்டர் பற்றி செக்ஷன் 88 சொல்லியிருக்காங்க, அது இப்போதைக்கு தேவையில்லை. கரெக்ட்? இப்போ நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா வித்தின் எவ்வளோ டேஸ் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸில் என்ட்ரி பண்ணும், எவ்வளோ டேஸ் பண்ணணும்? வித்தின் 7 டேஸ் பண்ணும். ஆப்ஷன் ரீட் பண்ணு. The names of new members to whom 1000 equity shares were allotted must have been entered in the register of members by Secretarial Department within 7 days after the Board of Directors approved the allotment. So option A will be the right answer. இது எல்லாமே இது பர்ஃபெக்டாக அவனே 7 டேஸ்ன்னு கொடுத்துட்டான். அதனால நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் ரீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கிளியரா? பா, கொஸ்டின் நம்பர் 5. According to case scenario, Suresh Pujari and Co. were appointed as statutory auditors of Jatindrangam Ironworks Private Limited at its annual general meeting held on 7 September 2023 to hold office from the conclusion of that meeting till the conclusion of 6th annual general meeting. But in the next annual general meeting held on 5th September 2024, no ratification resolution for appointment of Suresh Neelambar and Co. as statutory auditors was passed. You are required to choose the correct option from those stated below. இங்கே எதை பற்றி பேசுகிறாங்க? appointment of auditors பற்றி பேசுகிறாங்க. கிளியரா? இங்கே ஆல்ரெடி யார்? Okay. There was violation of relevant provision since no ratification resolution was passed in the annual general meeting held on 5th September and therefore continuation of appointment of Suresh Neelambar and Co. as statutory auditors of Jatindrangam Ironworks shall need to be approved by jurisdictional authority. ஆக்சுவலாக இங்கே நேம் வந்து அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே சுரேஷ் பூஜாரி அண்ட் கோ தான் வந்திருக்கணும். கரெக்டாக இல்லையா? அதர் ஆப்ஷன் ரீட் பண்ணுவோம், ரீட் பண்ணி பார்க்கலாம். There was violation of relevant provision since no ratification resolution was passed in the annual general meeting held on 5th September and therefore continuation of appointment of Suresh Neelambar and Co. as statutory auditors shall need to be approved by regional director. There was no இங்கே எல்லாமே சுரேஷ் நீலாம்பர் அண்ட் கோ பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சுரேஷ் பூஜாரி அண்ட் கோன்னு சொல்லவே இல்லை. அப்போ இந்த நேமே தப்பு, கொஷினே தப்பு. இந்த இடத்துல என்ன தான் வந்திருக்கணும்? சுரேஷ் நீலாம்பர் அண்ட் கோ தான் வந்திருக்கணும். கரெக்டா? வா. There was violation of relevant provision since no ratification resolution was passed in the annual general meeting held on 5th September and therefore Suresh Neelambar, there was no violation as on. Actually option D தான் ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா இங்கே வந்து கொஸ்டினை இப்படி வச்சு கொஸ்டினை ரீட் பண்ணி பாரு. அக்கார்டிங் டு த கேஸ் சினாரியோ, Suresh Neelambar and Co. were appointed as statutory auditors of Jatindrangam Ironworks Limited at its annual general meeting held on எப்போ 7th September to hold office எப்போலேருந்து
கன்க்ளூஷன் ஆஃப் த மீட்டிங் டில் த கன்க்ளூஷன் ஆஃப் 6th மீட்டிங். அப்போ நீலாம்பர் அண்ட் கோவை என்ன பண்ணியிருக்காங்க, ஆடிட்டர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டேர்மும் என்ன சொல்லிட்டாங்க, அந்த மீட்டிங்கோட கன்க்ளூஷன்லேருந்து 6th மீட்டிங்கோட கன்க்ளூஷன் வரைக்கும். அப்போ 5 years டேர்ம். இது கரெக்ட். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, 5th September 2024 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இவங்களை திரும்பவும் ஆடிட்டர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான அக்செப்டன்ஸ்க்கு ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு பாஸ் பண்ணணும்னு ஏதாவது நெசசிட்டி இருக்கா, தேவை கிடையாது. அப்போனா there is no violation ஆஃப் த ப்ரொவிஷன். கரெக்டா, நமக்கு ஏன் இங்கே இப்போ கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, இங்கே வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, பூஜாரின்னு கொடுத்துட்டாங்க, இங்கே நீலாம்பர்னு கொடுத்துட்டாங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆகுது. கொஸ்டின் தப்பு. கிளியரா, இந்த இடத்துல என்னதான் வந்திருக்கணும்னா நீலாம்பர் வந்திருக்கணும். அப்படின்னா என்னதான் ஆன்சர், ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு 5 years டேர்ம் தான், கரெக்டான பீரியட் தான். ஸோ அந்த 5 yearsக்குள்ளார அவங்களை திரும்ப ரீஅப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. கிளியரா, ஸோ there is no violation of any provision if no ratification of resolution was passed in the annual general meeting held on 5th September and the appointment of Suresh Neelambar and Co. as statutory auditors of Jatindrangam Ironworks Private Limited shall continue to remain valid. Clear? Okay, with this our 10th case study also over. We have scored 10 out of 10.